காப்பீடு, அதாவது ஃபயர் இன்சூரன்ஸ். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிம்பிளா, தெளிவா நாம இங்க பார்க்க போறோம். வாங்க, உங்க நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான முதல் அடியை எடுத்து வைப்போம். யோசிச்சு பாருங்க, பல வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின ஒரு விஷயம், ஒரு வீடு, ஒரு கடை, ஒரே நொடியில நெருப்புல சாம்பலா போனா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா நிஜத்துல இது நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேரளவிலிருந்து நம்மள நிதி ரீதியா பாதுகாக்கிறதுக்கு தான் தீ காப்பீடு ஒரு கவசம் மாதிரி இருக்கு. சரி, நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்திரலாம். முதல்ல ஃபயர் இன்சூரன்ஸ்னா என்னன்னு அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் இந்த பாலிசி எப்படி வேலை செய்யுது, நம்ம பாதுகாப்பை இன்னும் எப்படி அதிகப்படுத்திக்கலாம், எல்லாரும் செய்யற பொதுவான தவறுகள் என்ன, அதுக்கு தீர்வு என்ன, கடைசியா ஒரு எக்ஸ்பர்ட் கொடுக்கற சில முக்கியமான டிப்ஸ், இதெல்லாத்தையும் பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். தீ காப்பீடுனா என்ன? இதுதான் உங்க பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான அடித்தளம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபயர் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட். அதாவது எதிர்பாராத விதமா தீ விபத்து ஏற்பட்டு ஏதாவது சேதமாச்சுன்னா அந்த நஷ்டத்தை ஈடு செய்யற ஒரு ஏற்பாடு. உங்க சொத்துக்கு ஒரு கவசம் மாதிரி இது உங்களை பாதுகாக்கும். சரி, எதுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் நீங்க கேட்கலாம். இது வெறும் நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஆஃபீஸ், ஃபேக்டரி மாதிரியான கட்டிடங்கள், அங்க இருக்கிற மிஷினரி, எக்விப்மெண்ட்ஸ், நம்ம கடையில வச்சிருக்கிற ஸ்டாக், ஏன் நம்ம வீட்ல இருக்கிற ஃபர்னிச்சர், மத்த பொருட்கள்னு கிட்டத்தட்ட எல்லா அசையா சொத்துக்களுக்கும் நாம இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கிளைம் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. தீ, மின்னல், ஏதாவது வெடி விபத்து, கலவரம், புயல்னால வர சேனங்களுக்கு கவர் ஆகும். ஆனா போர் நடக்கும்போது வர பாதிப்பு, வேணும்னு தீ வைக்கிறது, இல்லைன்னா சின்னதா வயரிங்ல ஏற்படுற பிரச்சனைக்கெல்லாம் இது கவர் ஆகாது. சோ பாலிசி எடுக்கும்போதே எதுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு, எதுக்கெல்லாம் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஃபயர் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த பாலிசி நிஜத்துல எப்படி வேலை செய்யுது, அதாவது இதுக்கு பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா என்ன ப்ராசஸ்னு அடுத்ததா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி, இந்த பிரீமியம் தொகையை எப்படித்தான் கணக்கு பண்றாங்க? அது பல விஷயங்களை பொறுத்தது. முதல்ல உங்க சொத்தோட மொத்த மதிப்பு எவ்வளவு, அப்புறம் அதை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க, அது வீடா இல்ல ஃபேக்டரியான்னு பாப்பாங்க. உங்க சொத்து இருக்கிற லொகேஷனும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஸ்மோக் அலார்ம்ஸ் இதெல்லாம் இருக்கானோ பாப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் உங்க பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகும். ஒருவேளை கெட்ட நேரம் ஏதாவது விபத்து நடந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். கிளைம் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. முதல்ல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு விஷயத்த சொல்லணும். ரெண்டாவது, போலீஸ்ல எஃப்ஐஆர் இல்லனா ஃபயர் சர்வீஸ் ரிப்போர்ட் வாங்கிட்டு நடந்த சேதத்தை போட்டோ, வீடியோ எடுத்து வைக்கணும். மூணாவதா, கம்பெனிலிருந்து ஒரு சர்வேயர் நேர்ல வந்து சேதத்தை மதிப்பீடு செய்வார். கடைசியா அவரோட ரிப்போர்ட் அடிப்படையில உங்க கிளைம் ப்ராசஸ் ஆகி பணம் உங்களுக்கு கிடைக்கும். இது எவ்ளோ நாள் ஆகும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பொதுவா நீங்க சம்பவம் நடந்த அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா 1-2 நாள்ல சர்வேயர் வந்துடுவார். அடுத்த ஒரு வாரம் அல்லது 15 நாள்ல அவரோட ரிப்போர்ட் சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள்ல, அதாவது மொத்தம் 1 மாசத்துக்குள்ள கிளைம் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா கொடுத்தா ப்ராசஸ் ரொம்ப வேகமா நடக்கும். இப்போ ஒரு பேசிக் பாலிசி எடுத்தா மட்டும் போதுமா? இல்ல, நம்ம பாதுகாப்பை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போக முடியும். நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பாலிசியை எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் ஆட் ஆன் கவர்ஸ். அதாவது சின்னதா ஒரு கூடுதல் பிரீமியம் கட்டி திருட்டு, பூகம்பம், வெள்ளம், ஏன் தீவிரவாத தாக்குதலால ஏற்படுற நஷ்டத்துக்கு கூட பாதுகாப்பு வாங்கிக்கலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு தீ விபத்தால தொழில் தடைப்பட்டா வர்ற லாப நஷ்டத்தை கூட கவர் பண்ணிக்க முடியும். இது உங்க பாலிசிய ஒரு முழுமையான பாதுகாப்பா மாத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்க சொத்தை எப்படி மதிப்பீடு பண்றதுன்னு 2 வழி இருக்கு. ஒன்னு, ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ. உதாரணத்துக்கு, உங்க மெஷின் சேதமாயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு புது மெஷின் வாங்குறதுக்கு என்ன செலவாகுமோ அந்த பணத்தை கொடுப்பாங்க. இன்னொன்னு, மார்க்கெட் வேல்யூ. இதுல சேதமான பொருளோட தேய்மானத்தை கழிச்சு அதோட அப்போதைய மதிப்பு என்னவோ அதை தான் கொடுப்பாங்க. சோ நீங்க பாலிசி எடுக்கும்போதே இதுல எதை செலக்ட் பண்றீங்கங்கிறது உங்க கிளைம் தொகைய பெருசா பாதிக்கும். சரி, நாம அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம பாலிசி எடுக்கும்போது மக்கள் செய்யற சில பொதுவான தவறுகள் என்ன, அதனால வர்ற பெரிய செலவுகளை எப்படி தவிர்க்கலான்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி, கவனமா கேளுங்க. இதுல முதல் தவறு அண்டர் இன்சூரன்ஸ்,
அதாவது குறை காப்பீடு. சிம்பிளா சொன்னா உங்க சொத்தோட உண்மையான மதிப்பை விட கம்மியான தொகைக்கு இன்ஷூர் பண்றது. இது எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு இந்த கணக்க பார்த்தா புரியும். உங்க சொத்தோட உண்மையான மதிப்பு 20 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு தான் பாலிசி எடுத்திருக்கீங்க. அதாவது 50% தான் இன்ஷூர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு தீ விபத்துல உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி முழு 4 லட்சத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க 50% தான் இன்ஷூர் பண்ணதால நஷ்டத்திலையும் 50%, அதாவது வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். மீதி 2 லட்சம் ரூபாய் உங்க கைகாசு தான். பாத்தீங்களா இது எவ்ளோ பெரிய ரிஸ்க்னு? அப்போ நாம முக்கியமா தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்ன? 1. உங்க சொத்தோட மதிப்பை குறைச்சு மதிப்பிட்டு அண்டர் இன்ஷூர் பண்றது. 2. எலக்ட்ரிக்கல் வயரிங் மாதிரி விஷயங்களை சரியா மெயின்டைன் பண்ணாம விடுறது. 3. பாலிசி டாக்குமெண்ட்டை முழுசா படிக்காம அதுல என்னென்ன விலக்குகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது. 4. பாலிசி ரெனியூவல் தேதியை மறந்து விடுவது. இந்த 4 விஷயத்துல கவனமா இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ஸ்மார்ட் பாலிசி ஹோல்டரா இருக்க என்னென்ன செய்யணும்? வாங்க சில எக்ஸ்பர்ட் டிப்ஸ பார்க்கலாம். பிரீமியம் அதிகமா இருக்கேன்னு கவலைப்படுறீங்களா? அதை குறைக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு. உங்க இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஸ்மோக் டிடெக்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க. முடிஞ்சா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போடுறது இன்னும் நல்லது. எலக்ட்ரிக்கல் வயரிங்க சரியா மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் அப்பப்போ ஃபயர் சேஃப்டி ட்ரில்ஸ் நடத்துங்க. இதெல்லாம் செய்யறது மூலமா நீங்க பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியும். அதனால உங்க பிரீமியமும் குறையும். பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு, பணத்துக்கும் மிச்சம். அதே மாதிரி கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆகலான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க பாலிசி எடுக்கும் போதே தப்பான தகவல் கொடுத்திருந்தா, உங்களோட பெரிய அலட்சியத்தால தான் அந்த விபத்து நடந்துச்சுன்னு நிரூபணமானா, இல்லனா வேணும்னே மோசடி நோக்கத்தோட செஞ்சிருந்தா கண்டிப்பா கிளைம் கிடைக்காது. இது போக பாலிசில இதுக்கெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொல்லப்பட்ட விலக்குகள்ல வர்ற ஒரு காரணமா இருந்தாலும் கிளைம் ரிஜெக்ட் ஆகலாம். அதனால எப்பவுமே உண்மையா இருக்கிறது, கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். எல்லா தீ விபத்தையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. அது நம்ம கையில இல்ல. ஆனா அந்த விபத்தால வர மிகப்பெரிய நிதி இழப்புல இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறது நிச்சயம் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு தான் இந்த ஃபயர் இன்சூரன்ஸ். யோசிங்க, உங்க உழைப்புக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க.